இன்னைக்கு வந்து ஜனவரி 26, நாளைக்கு தான் ஜனவரி 27. நம்ம கேஸ் வந்து ஜனநாயகன் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிலீஸ் டேட் கேஸ் வந்து நாளைக்கு தான் வந்து தீர்ப்பு வந்து சொல்றாங்க. நாளைக்கு நமக்கு தீர்ப்பு வந்து பாசிட்டிவா வந்துருச்சுன்னா படம் வந்து பிப்ரவரி மாசம் பாத்திரலாம். நம்மளுக்கு பாசிட்டிவா வந்தும் அவங்க சென்சார் போர்டுல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து படம் வந்து பாக்குறது கஷ்டம் தான். அமேசான் பிரைம்ல இருந்து நிறைய நெருக்கடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம படத்தை ஓடிடில பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு பாசிட்டிவா வந்து அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா, சென்சார் போர்டு வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்கன்னா நம்ம படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நாள் கணக்கு தள்ளி போறதுனால வந்து நம்ம படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ண ஹைலி சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஜனநாயகன் டீம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்தெந்த சீன்லாம் வந்து கட் பண்ண சொன்னாங்க சென்சார்ல, அந்தந்த சீன்லாம் வச்சு ஒரு ட்ரெய்லர் வந்து ரெடி பண்றாங்க. ஒருவேளை நமக்கு பாசிட்டிவா வராம போய் நம்ம படம் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண காத்திருக்காங்கன்னா, நம்ம ஜனநாயக டீம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, ட்ரெய்லர் 2ன்ட்டு. அதில் வந்து இவங்க எதெல்லாம் கட் பண்ண சொன்னாங்க, இதெல்லாம் அண்ணா அரசியல் வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கட் பண்ண சொன்னாங்க, அந்த வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு ட்ரெய்லர் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணா நம்ம எல்லா சீனுமே பார்த்துடலாம், எந்த சீனுமே கட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆனால் நம்ம ஃபுல் சீனும் பார்த்துடலாம். தியேட்டருக்கு வர மாதிரி நிறைய சீனை வந்து கட் பண்ணுவாங்க, 25-27 கட்டு வந்து பண்றாங்க. அதெல்லாம் வந்து எதில் வரும்ன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு தீர்ப்பில் தான் தெரியுது, சரிங்களா? நாளைக்கு தீர்ப்பு வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணலாம். தியேட்டரில் போயிட்டு கண்ணனோட கடைசி படத்தை எல்லாருமே விசில் அடித்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக வராமல் போச்சுன்னா ஓடிடியில் நம்ம ஃபுல் படத்தையும் பார்க்கலாம், சரிங்களா? எதாக இருந்தாலும் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்.